இதுவும் 500 சொல்லி 400 தான் போடுவோம். 500 சொல்லி 400 இந்த கூட அப்படியே. அந்த கூட அப்படியே. எறா 450 ரூபா 350 ரூபா போடுவேன். அண்ணா 800 சொல்லி 500 போடுறேன் 3 மீனா. 500 ரூபா 400 ரூபா போடுவேன். பன்னிக்கோலா, இது காணங்கத்தை, இது வஞ்சிரம், இது கொடுவா, தோல்லாம் உரிச்சி இருக்கு. அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம சென்னை காசிமேடு தான் வந்திருக்கிறோம். இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்கும். இந்த மீன் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி ஆர்டர் பண்ணலாம், இங்கே டைரெக்டாக வந்து எப்படி வாங்கலாம், இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக எப்படி வருது, இங்கே எப்படியெல்லாம் ஏலம் விடுறாங்க, எப்படியெல்லாம் மீன் எடுத்துகிட்டு வராங்க, என்னென்ன ப்ரைஸில் போயிட்டுருக்குன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரோ இசை பாரோ சென்னை காசிமேட்டில் மொத்தம் 2 மார்க்கெட் இருக்குது. இது வந்து பெரிய மார்க்கெட். இங்கே வந்து பெரிய பெரிய போட் எல்லாம் டைரெக்டாக வந்து நிற்கும். இங்கே பாய்மரம் கப்பல்லாம் இருக்காது. டைரெக்டாக பெரிய போட்லேருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கு சேல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து சில வியாபாரிங்களாம் எடுத்து அங்கேயே மார்க்கெட் போட்டு சேல் பண்ணுவாங்க. இங்கே என்னென்ன ரேட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா சின்ன மார்க்கெட் போகலாம். அங்கே என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்கன்றது அதையும் பார்த்துக்கலாம். 500 ரூபா 400 ரூபா போடுவேன். ஆமாம். எறா 450 ரூபா 350 ரூபா போடுவேன். கடமை 400 ரூபா 350 ரூபா போடுவேன். ஆமாம். இதா தும்பளி. அது 700 ரூபா. அது 600 ரூபா போட்டாங்க. நெத்திலி 250 ரூபா 200 ரூபா. எல்லாம் வெள்ளை விடான். அது 300 ரூபா போடுறேன். அது வெள்ளைக்கிழங்கான் 400 ரூபா போடுறேன். அது சங்கரா, அது 500 ரூபா போடணும். அது தும்பளி தான், அது 600 ரூபா போடணும். ஆ என் நம்பரா 86 82 07 49 33. வரலாம். 5ஆம் நம்பர் கடன் சொல்லுங்க. 5 அது 5. அது எதிரன்னு சொல்லிவிடுவோம். எதிரும். இது எறானா? இது வந்து 500 400 போடுவேன். அது கூட அப்படியே. இது வந்து கடமா. இதுவும் 500 சொல்லி 400 தான் போடுவோம். 500 சொல்லி 400 இந்த கூட அப்படியே. அந்த கூட அப்படியே. எத்தனை கிலோ வரும்? அது ஒரு 1.5 கிலோ வரும். இதெல்லாம் இது 600 சொல்லி 500 போடுவேன். என்ன மீன் பாது? இது பேர் நவரை. நவரை. நல்லதா சாப்பிடலாமா? நல்லா தான் இருக்கும். ஓகே. ஃபோன் நம்பர்லாம் வச்சிருக்கீங்களா? ஃபோன் நம்பர்லாம் வச்சிருக்கேன். 91 76 05 02 65. கால் பண்ணலாம். அண்ணா 800 சொல்லி 500 போடுறேன் 3 மீனா. 500 போடுறேன். மோரங்கண்டை. ஆமாம். ஏரெல்லாம் 700 சொல்லி 500 போடுறேன். ஆமாம், கூட 500 போடுறேன். அது 1500 சொல்லி 1000 போடுறேன். ஆமாம், பெரியரா. ஆமாம் ஆமாம், அது ஐஸ் போட்டு மீன் வச்சுக்கிறேன். யாருன்னா வேலை கேட்டால் மொத்தமாக போட்டுருவேன். ஆமாம், எல்லா மீன் வரேன். சங்கரா வரேன், கோலா வரேன், சீலா வரேன், சங்கரா, எறா, வஞ்சிரம், மாவளாச்சி, வவால், ஐ வவால், எல்லா மீனும் வரும். ஆமாம், இன்னும் வராது. ஆமாம், 40 நாளைக்கு பைப்பரி போட்டுங்க வரோம். சின்ன சின்ன போட்டுங்கள அந்த பொருளுங்க வரும். வரோம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இங்கே தான் வந்து வாங்கிக்கணும். ஆமாம். 90 94 81 25 95. ஸோ இதுதான் பெரிய மார்க்கெட்டோட நிலவரம். இது ஃபுல்லாகவே மீன் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து வாங்கும்போது உங்களுக்கு என்னென்னா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குறது எப்படின்னு தெரியலன்னா மீனை அழுத்தி பாருங்கள். அது கொலன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செவில் தூக்கி பாருங்கள், ஃபுல் டார்க்காக செவப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டு சைடில் முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க. இங்கே வர முடியாதவங்க ரொம்ப மார்ஜினலாக வச்சு விற்க மாட்டாங்க மீனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது சீக்கிரமாக காலி பண்ணுறதுனால. சரி, ஓகே. இப்போ நம்ம சின்ன மார்க்கெட் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த காசிமேடு பெரிய மார்க்கெட்லேருந்து சின்ன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு
5 to 3 minutes அவ்வளோதான், உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த சின்ன மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான கடைங்க இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் கூடக்கூடிய அப்படியே பார்க்கும்போது அள்ளி சாப்பிட்லன்ற அளவுக்கு இருக்கும். ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்கிங் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. என்னென்னா ஏலம் விடுவாங்க. அதாவது பெரிய மார்க்கெட்டில் ஏலம் விடுவாங்க. ஆனால் இந்த சின்ன மார்க்கெட்டில் கொஞ்சம் லேட் ஆனாலுமே உங்களுக்கு ஏலம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன பாய்மர கப்பல்லேருந்து அப்போவே கொண்டு வந்து அங்கேயே உங்கள் கண்ணு முன்னாடியே கொட்டி அதை வந்து ஏலம் விடுவாங்க. நீங்கள் ஏலம் பாடி ஜெயிச்சுட்டு கூட நீங்கள் மீன் வாங்கிக்கலாம். பிரதர் 1500 ரூபாய்க்கு 3 பெரிய பெரிய மீன் வாங்கியிருந்தாரு. ஏலம் விடுறது இல்லாமல் அந்த ஏலம் விடுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவங்கள கேட்டு வாங்குவாங்க. ஸோ அது எல்லோரும் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே சில மீன்லாம் காய வச்சு கருவாடாக்கி கருவாடெலாம் சேல் பண்ணுவாங்க. அதுக்கு தனி இடமே இருக்குது, கடைகளும் நிறையவே இருக்குது. அதில் ஒரு கடையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த கடையில் என்னென்ன கருவாடெலாம் இருக்குது, என்னென்ன ரேட்டுக்கு விற்கிறாருன்றது நம்ம நேர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோபி கருவாடு கடை. வாழை நெத்திலி, வஞ்சிர கருவாடு இருக்குது, பாறை இருக்குது, பன்னிக்கோலா, இது காணங்கத்தை, இது வஞ்சிரம், இது கொடுவா, தோல்லாம் உரிச்சி இருக்குது. இது 400 ரூபாப்பா கிலோ. ஆமாம் ஆமாம். இப்போ மீன்பிடி தடைக்காலம் வர்றதுனால விலை அதிகம், அதுக்கப்புறம் குறைஞ்சிடும். இது கலவா மீன், 1/4 கிலோ 150 ரூபா. சொரா 1/4 கிலோ 200 ரூபா. சொரா பால் சொரா. ஆமாம் 1/4 கிலோ தான் சொல்கிறேன், 1/4 கிலோ. இது கொடுவா மீன், தோல் முள்ளெல்லாம் எடுத்தது, 1/4 கிலோ 200 ரூபா. இது நெத்திலி 1/4 கிலோ 100 ரூபா. 150 ரூபா நெத்திலியும் இருக்குது, உப்பு சால்ட்டு அது இல்லாமல் இருக்குது. இது வஞ்சிரம் 1/4 கிலோ 150 ரூபா. வஞ்சிரம், சின்ன வஞ்சிரம். பெரிய வஞ்சிரம் வரும், இப்போ இல்லை. இது கோலா 150 ரூபா, இது 1/4 கிலோ. இது பூங்குழல்னு சொல்லுவாங்க, வருஷத்தில் ஒரு முறை தான் வரும் அந்த மீன். ஆமாம், ஒரு முறை தான் வரும் பூங்குழல். இதுவும் 1/4 கிலோ 150 ரூபா தான். இது பேத்த கருவாடு, இது 150 ரூபா 1/4 கிலோ. இது 100 ரூபா. டூனா ஃபிஷ், டூனா அது சனகுனி. அது அந்த பவுல் 100 ரூபா. இது எறா, இதுவும் பவுல் 100 ரூபா. இது கச்சை கருவாடு, ஜுரத்துக்கு கொடுப்பாங்க. ஜுரம் அடிக்கும் போது கொடுப்பாங்க, நல்லாயிடும் ஜுரம், நல்லா சாப்பிடலாம் ஜுரம். இது ஐர மீன், இதுவும் அந்த பவுல் 100 ரூபா தான். அதெல்லாம் ஒன்று தான், தலை குழம்புக்கு மட்டும்தான். அது எது வறுக்கலாம், வறுக்கலாம், தொக்கு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம், நல்லா இருக்கும். 955-144-2886 எப்பவுமே இருக்கும். கோபின்னு சொன்னா தெரியும். சரிங்க, இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். காசிமேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும், ஓகேங்களா. இதுக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா பெரிய பாலம் மாதிரி ஒன்று தெரியும், பார்த்துக்கோங்க. அந்த பாலத்துக்குள்ளே நேராக போயிட்டு ரைட் எடுத்திங்கன்னா சின்ன மார்க்கெட் போகலாம். அப்படி இல்லை, நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் போகலாம். ரொம்ப பெரிய வித்தியாசம், ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, ஈஸியாகவே போகலாம். சேஃப் அண்ட் செக்யூர் தான். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பகல் டைமில் சீக்கிரமாக வாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே வர வேணாம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்போ சேஃப் கிடையாது, ஓகேங்களா. இது எங்கள் ஏரியா தான், பட் இருந்தாலும் ஈவினிங்கில் வர வேணாம். ஃபேமிலி குழந்தைங்களாம் வரீங்கன்னா வர வேணாம். மார்னிங்கில் வந்துடுங்க, சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க. சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விடிய காலைல 2 மணிலேருந்து இங்கே வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒரு 4-5 மணிக்கெலாம் நீங்கள் வாங்க போதும், ரொம்ப லேட் நைட்டு கூட வர வேணாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் பதில் தரேன். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.